பாண்டிச்சேரி மீட்டிங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பொதுக்கூட்டம். அது வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணாங்க. இந்த 5000 பேர் தான் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. கரெக்டாக 5000 பேருக்குமே ஸ்கேன் கோடு, QR கோட்லாம் கொடுத்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ள விட்டாங்க. அண்ணனோட ஸ்பீச்சும் சூப்பராகவே இருந்துச்சு. 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அண்ணன் எப்பவுமே பேசுவாங்க. நேற்று அதே மாதிரி ஷார்ட்டாக பேசி முடிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து கரெக்டாக பேசி முடிச்சிட்டாங்க. என்னென்ன பேசணுமோ அதை வந்து கரெக்டாக பேசினாங்க. அது மாதிரி சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்து அண்ணன் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட விமர்சனம் வைப்பாங்க. அந்த மாதிரி நேற்று எதுவுமே நடக்கல. அண்ணா வந்து கரெக்ட் டைமுக்கு பேசிட்டாங்க. அது மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரீடமாக வந்து எங்கள் ஊரில் கூட வந்து பிரச்சாரம் பண்ண விடலை, ஆனால் இங்கே வந்து என்னை சேஃபாக வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. அங்கே உள்ள முதலமைச்சருக்கும் வந்து தேங்க்ஸ் பண்ணாங்க. இந்த முதலமைச்சர் கூட வந்து உங்களுக்கு ஒரு டீ கடையில் உட்காந்து ஒரு மொபைலில் பார்க்குற மாதிரி வீடியோ கூட வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. விஜயனை வந்து தேங்க்ஸ் பண்ணும்போது பாண்டிச்சேரி முதலமைச்சர் வந்து ஒரு ஃபோனில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜயன் ஸ்பீச்சை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட எடுத்து போட்டாங்க. அது கூட நல்லா வைரல் ஆச்சு. இதுக்கப்புறம் அடுத்து எங்கே பிரச்சாரம் அண்ணா போவாங்க இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த பிரச்சாரம் வந்து மீட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, அடுத்து எந்த ஊருக்கு பிரச்சாரம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு இந்த வாரத்துக்குள்ள வந்து ஒரு அப்டேட் வரும், அடுத்த அண்ணன் எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கண்ணோட வந்தான். அவன் மட்டும் யார் என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா வந்து மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே விஜய் ஃபேனு. விஜய் என்ன நான் பார்க்கும்போது ஒருத்தன் கண்ணோட வந்தானா அவன் யார் என்ன ஏதுன்ட்டு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தெரியணும் மக்களுக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக அவன் யார் என்ன ஏதுன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.